வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. நாட்டு மக்கள் அனைவரும் உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவளித்து உள்நாட்டு உற்பத்தியை வலுவடைய செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தம் காரணமாக மக்களும் வர்த்தகர்களும் பெரும் பயன் பெற்றிருப்பதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும் மொராக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் திரு அப்டெல் டிஃப் ப்ளூடியும் இணைந்து பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளனர். இரு நாடுகளும் இணைந்து பயங்கரவாத எதிர்ப்பு, கடல்சார் பாதுகாப்பு, சைபர் பாதுகாப்பு மற்றும் அமைதி குறித்த பாதுகாப்புத்துறையின் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதில் தங்கள் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஒப்புக்கொண்டன. ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன்தன் ஆரோக்கிய திட்டம் இன்று 7 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. உலகின் மிகப்பெரிய இந்த அரசு நிதியுதவி சுகாதார திட்டத்தினால் நாட்டில் 55 கோடி மக்கள் பயனடைந்துள்ளனர். இத்திட்டம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மாற்றி அமைத்து வலுப்படுத்தி மருத்துவ சேவைகளை மேம்படுத்தி இருக்கிறது. மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வெற்றி பெற்றதற்கு அரசு, சுகாதார பணியாளர்கள் மற்றும் மக்களின் ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பே வலுவான காரணம் என்று சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். கோவாவில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்துடன் இணைந்து ஆயுஷ் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள 10வது தேசிய ஆயுர்வேத தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் இந்நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். மக்களுக்காக ஆயுர்வேதம், பூமிக்காக ஆயுர்வேதம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கோவாவில் உள்ள அனைத்திந்திய ஆயுர்வேத மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த புற்றுநோயியல் பிரிவும் இரத்த சேமிப்பு பிரிவும் துவக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.